அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் இலவசமாக படிக்கிறது எப்படி, எந்தெந்த கல்லூரிகளில் இலவசமாக படிக்கலாம், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி VITன்னு சொல்லக்கூடிய இந்த புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இலவசமாக படிக்கிறது எப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோஸுங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நிறைய மாணவர்கள் கேட்டாங்க, இந்த VITயில் இலவசமாக படிக்கிறதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணணும், ஏதாவது வெப்சைட் இருக்குதா, இல்லை ஏதாவது தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி VITங்கிற இந்த புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளியில், அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட நிர்வாகத்திலிருந்து எங்கே ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பள்ளி கல்வித்துறைக்கு என்ன லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா VITயில் ஸ்டார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது சப்போர்ட் டு தி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சப்போர்ட் டு தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். அதாவது கிராமப்புற பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கான இந்த ஒரு திட்டம். இந்த திட்டத்து மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பையன் ஒரு பொண்ணு, மொத்தம் 38 மாவட்டம் 76 பேர்த்த இவங்க ஃப்ரீயாக செலக்ட் பண்ணி 76 பேத்துக்கு காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் மற்றும் இதர செலவுகள் எல்லாமே இவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ்டமானது பார்த்தீங்கன்னா 2008 இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க, ரூரல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லேருந்து மட்டும்தான் இந்த லிஸ்ட்டுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இதுக்கு தனியாக அப்ளை பண்ணுமா, இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. ஸோ 2008 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஸ்கீம் மூலமாக 966 மாணவர்களை இவங்க படிக்க வச்சிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் சேர்த்திங்க. இந்த 966 பார்த்தீங்கன்னா பசங்க 476, பொண்ணுங்க 490. அதுபோக இந்த 966 ஸ்டூடெண்ட்ஸில் 669 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஸ்டார் ஸ்கீம் மூலமாக படித்த மாணவர்கள் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், TCS, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, LNT, பேபால், விப்ரோ, போலாரிஸ், கேட்டர்பில்லர், இந்த மாதிரியான கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் இவங்க வேலை பார்க்குறதாகவும் கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபாய் வரைக்கும் சலம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஸ்டார் ஸ்கீம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 100% ஃபீ வேவர், எந்த ஒரு ஃபீஸுமே கட்ட தேவையில்லை. அதுமாதிரி ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பில் எதுவுமே தேவையில்லை. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கூட அவங்களுக்கு தரதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டம். ஸோ 38 மாவட்டத்திலேருந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, சரிங்களா. அதுபோக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் காலேஜில் படிப்போட மட்டும் இல்லாமல் அவங்களோட இங்கிலீஷ் ட்ரைனிங்க்கு, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் தனிப்பட்ட ட்ரைனிங் தர்றாங்க. இவங்களுக்கு ஸ்டார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் தனியாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் 2024-25 பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள், மாணவிகளோட லிஸ்ட் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதாவது ஒன்று ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லைனா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, இந்த குரூப் படித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 பசங்க 20 பொண்ணுங்க, ஒரு மாவட்டத்துக்கே 20 பசங்க 20 பொண்ணுங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்கிற பேசிஸில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த VIT ஸ்டார் ஸ்கீமுக்கு இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ண தேவையில்லைங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா HMCயே லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே 20 மொத்தம் 40 பேர்த்தோட டீட்டெயில்ஸுங்கிறது VITக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த VITயிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் வச்சு அவங்க ஒரு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, அதாவது இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் மூலமாக தான் யாரை செலக்ட் பண்ணுறாங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க. இதுதான் VIT ஸ்டார் ஸ்கீமை பொறுத்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். அதுபோக அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஃபைனல் அட்மிஷன்ஸ் டு ஸ்டார் ஸ்கீம்ஸ் வில் பி டிசைடட் பை தி VIT மேனேஜ்மெண்ட். இதில் யாருமே தலையிட முடியாது. VIT மேனேஜ்மெண்ட் பார்த்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
இது அப்ளை பண்ணுறதுக்கு 31 மே 2024 சொல்லியிருக்காங்க. பட் எனிஹோ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்தே அந்த லிஸ்ட்டு போகிறனால தனியாக அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா நிறைய மாணவர்கள் கண்டினியூஸாக கேட்டுட்டு இருந்த விஷயம், சார் நான் இதுக்கு வந்து தனியாக அப்ளை பண்ணணுமாலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தனியால் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. கவர்மெண்ட்லேருந்தே லிஸ்ட்டு போயிடும். சரிங்களாங்க. அந்த லிஸ்ட்டை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் போய் ஒரு மாவட்டத்தை சேர்ந்த 20 மாணவர் மற்றும் 20 மாணவிகள் போய் கலந்துக்கிட்டு அதில் ஒருத்தருக்கு ஒரு பாய் ஒருத்தர், கேர்ள் ஒருத்தர், இவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். 38 மாவட்டங்கள் 76 மாணவர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக எந்த கல்லூரியில் எப்போ ஃப்ரீயாக படிக்கலாம், எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணலாங்கிற தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.